இப்போ முன்பீஸ் தைக்கும்போது இதே மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு கரெக்டாக அடித்து பிரட்டிட்டு ரெண்டையும் ஒரே சைடாக ஒரே மாதிரியே அடித்து பிரட்டணும். அடித்து பிரட்டி எடுத்துகிட்டு சுற்றிலும் அப்படியே ஃபுல்லாகவே எந்த பிசுறும் இல்லாமல் அடிச்சிடணும். ஓரம் ஃபுல்லாக ரெண்டையுமே அடிச்சுட்டு 2 பக்கமுமே அடிச்சுட்டு லெஃப்ட் ரைட் ரெண்டையுமே அடிச்சுட்டு பிசுறு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு எடுத்து கிராஸ் பிடிக்கணும். கிராஸை வந்து அந்த சென்டரில் ஷோல்டருக்கு நேராக ஒரு 2 இன்ச்சு வச்சு பிடிச்சிடணும். சின்னதாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் பக்கம் பிடிச்சிட்டு பக்கல் சைடு ஒரு கிராஸ் பிடிச்சி ரெண்டும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு பட்டி எடுத்து ஜாயின் பண்ணணும். பட்டி ஒரு பீஸை விட்டுவிட்டு 2 பீஸோடு வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தாப்புல உள்ளே அதுக்குள்ளே எல்லாத்தையும் மடித்து விட்டு இதை க்ளோஸ் பண்ணி அடிச்சிட்டோம்னா எந்த பிசுறும் தெரியாது. அதை அடித்து முடிச்சுட்டு ரெண்டையும் வச்சு பார்க்கணும் சரியாக இருக்கா அப்படின்னு. சரியாக இருக்குன்ட்டு கொஞ்சம் பிசுரை வெட்டி எடுக்கணும். பிசுரை வெட்டி எடுத்துகிட்டு ஓப்பன் வைக்கணும். லெஃப்ட் சைடு இப்படி குப்பரை வச்சு அடிச்சுட்டு பிசுரை வெட்டிட்டு அதை மடித்து உள் பக்கமாக மடித்து அடிச்சிடணும். அடிச்சுட்டு ரைட் சைடு வந்து இப்படி மல்லாக்க வச்சு அது ராங் சைடு வச்சு நல்ல சைடு திருப்பி எக்ஸ்ட்ரா வச்சு அடிக்கணும். அந்த ஓப்பனை ரெண்டையும் அடித்து வச்சுட்டு பார்த்தோம்னா ரெண்டும் கரெக்டாக இருக்கும். அப்புறம் ரெண்டையும் எடுத்து பார்த்துட்டு நம்ம ஊக்கு வைக்கிறதுக்கு ஒரு அளவு போட்டுட்டு ஒரு கேப்பு அதுக்கு நேராக விட்டு அடிச்சுட்டு திருப்பிட்டோம்னா ஊக்கு வைக்கிறதுக்கு ரெடி. இப்போ ரெண்டுமே ரெடி ஆயிரும். ரெண்டையும் எடுத்து வச்சு பார்த்தோம்னா